வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அம்மன் அர்ஜுன் வீட்ல செங்கோட்டையனும், வேலுமணியும் நேற்று சந்தித்திருக்கிறார்கள். அம்மன் அர்ஜுன் வீட்ல வந்து ஒரு சின்ன ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்தது. அந்த சோதனையில சில விஷயங்கள் தெரிய வந்தது. ஏன்னா, அவரு வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அ அம்மன் அர்ஜுனன் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னன்னா, காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் எங்க வீட்ல ரெய்ட் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ரெய்ட் நடந்து கொண்டிருந்த போது செங்கோட்டையன் அவர்களும், வேலுமணி அவர்களும் அங்க போய் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சில செய்திகள் வருகிறது. அதேபோல செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ சமீப காலமாக சசிகலா அவருடைய ஆதரவாளராக மாறி இருக்கிறார் அப்படின்றது ஓபிஎஸ் ஒரு இடத்துல மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கடந்த 24ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்த நாளா? ஆமா. நடந்துச்சுங்க. அதுல என்ன நடந்தது அப்படின்னா, 77வது பிறந்த நாள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க கட்சி அலுவலகத்துல சில விஷயங்கள பண்ணாரு. சிறப்பா பண்ணாரு. 77 கிலோ கேக் வெட்டினாரு. எல்லாம் ஓகே. பட் செங்கோட்டையன் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அது எத்தன பேர் கவனிச்சீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்க ஊர்லயே வந்து ஜெயலலிதா அவர்கள் படத்தை வச்சு மரியாதை செலுத்தினார். அங்க வந்து எடப்பாடியோட பேரே போடல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் போடலங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன் போடலங்கிறதையும் நான் சொல்றேன். என்ன எதுக்காக போடல அப்படின்னா, சில விஷயங்களுக்காக தவிர்த்திருக்கிறார் அப்படின்னு. அதே போல நேத்துக்கு அம்மன் அர்ஜுனோட அவருக்கு தீவிர எடப்பாடி ஆதரவாளர். ஆனாலும் அங்க வந்து இவர் போயிருக்காரு. யாரு? நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாளர் வீட்டுக்கு செங்கோட்டையன் போயிருக்காரு. வேலுமணி போயிருக்காரு. அப்படி செல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரே ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு நமக்கு தெரிய வருது. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சிறப்பா வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்காக இது பண்றாரு அப்படிங்கிறது. 2வது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய டாமினேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வேலுமணியும் சரி, செங்கோட்டையனும் சரி. அந்த வகையில் இவங்க 2 பேரும் ஒன்றுபட்டு செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, அம்மன் அர்ஜுனன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக சில விஷயங்களை பேசினாரு. அதுல ஒரே ஒரு ஒரு சந்தேகம் தான் எனக்கு. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பினாமியா இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லாருமே எழுப்பியிருந்தாங்க. அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது விசாரணையோட முடிவுல தான் தெரிய வருங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த முறை ஆட்சிக்கு வர்றது கடினம். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, தமிழக வெற்றிக் கழகம் வந்து பிரசாந்த் கிஷோரை நியமிச்சு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்ப அதிமுக கூட்டணி அப்படின்னா இவங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லையே, ஜான் ஆரோக்கியசாமி தேவையில்லையே, புரியுதுங்களா? ஆதவ் அர்ஜுன் தேவையில்லையே. ஸோ தாவேகா தனியாவர்த்தனம் செய்ய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அவங்களோட ஓராண்டு நிறைவு விழா விஜய் கட்சியோட. ஸோ அதனால அவங்க போறதுக்கான முக்கிய அறிவிப்புகள் வரும். கூட்டணி இருக்கா இல்லையாங்கதான் தெரிஞ்சிடும். ஸோ பிரசாந்த் கிஷோரோட சூப்பரா ஏதோ பிளான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட இதா இருக்கும். ஒரு 15-20% வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? பிரசாந்த் கிஷோர். அப்படி பண்ணா மிகப்பெரிய வெற்றிங்க விஜய்க்கு. ஏன்னா என்னுடைய கணிப்பு 8-12% மேக்சிமம். அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம், தொடர்ந்து பார்ப்போம். ஸோ பேக் டு ஏடிஎம்கே டாபிக். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக சசிகலாவை ஆதரிக்கிறார். அதோட சிம்டம் தான் இப்ப இவரை எதிர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படுங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஓபிஎஸ் வந்து சொல்றாரு. ஓபிஎஸ் வந்து ஒரு பேட்டியில சொன்னா நம்ம விரிவா இன்னொரு போஸ்ட்ல கூட ரெக்கார்ட் பண்ணியில பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. யார்? எடப்பாடி அவர்கள் மேல. ஸோ எடப்பாடி இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்ல தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா தொடர் தோல்வி. அந்த தொடர் தோல்விக்கு காரணம் நம்முடைய ஒற்றை தலைமை. அந்த ஒற்றை தலைமையை மாற்றினால்
வெற்றி கிடைக்கும், அல்லது ஒரு ஆளுமை மிக்க தலைவரை அதிமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற செங்கோட்டையனோட எண்ணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் காட்டுதுங்க. இப்போ வேலுமணியோட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறது யார் டிசைட் பண்ணும்? செங்கோட்டையன் தான் டிசைட் பண்ணும். அவர் அப்போ எடப்பாடி பழனிசாமியோட கொஞ்சம் நெருங்கி அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமே, ஏன் போல? பட் ஏதோ ஒன்று அவர் மனசுல குத்துது. இப்ப இந்த அத்திக்கடவு அவினாசி அந்த ஃபங்க்ஷன்ல கூட விவசாயிகள் நடத்திய ஃபங்க்ஷன் எடப்பாடி சொல்றாரு. ஆனா எடப்பாடி அவர்களே நடத்தி கொண்ட ஒரு ஃபங்க்ஷன் தான் அது. அதுல ஜெயலலிதா அவர்கள் படமும் எம்ஜிஆர் படமும் இல்லைன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஃபங்க்ஷனுக்கே போகல, அந்த விழாவுக்கே போகல. ஆனா அதுல இருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது பாத்தீங்களா? எடப்பாடியை எதிர்த்து அரசியல் செய்ய முனைந்து விட்டார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து அவரோட சீனியர். அவருக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி அரசியலுக்கு வந்துட்டார் அவரு. ஸோ அதனால வந்து அவரை எதிர்த்து இவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து தவிர்க்கிறார், செங்கோட்டையில தவிர்க்கிறார். வேலுமணி அவர்களை சந்தித்து பேசியதன் மூலமாக அவர் வேற ஏதோ பிளான் பண்றாரோ அப்படின்னு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்ம அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரு இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா வராரு, இன்னைக்கு தான் வராரு இல்லையா? அந்த அமித்ஷாவும் மோடி இவரு வேலுமணியும் சந்திச்சாங்க அப்படின்னா ரகசிய சந்திப்புங்கிறாங்க. அப்படி சந்தித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுகிறது. ஸோ அதிமுகவில் ஒரு பிரளயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அமித்ஷா வராருன்னா சும்மா வரமாட்டாரு அப்படிங்கிறது தான். அதுவும் சென்னைக்கு வராம நேரடியாக கோயம்புத்தூர் போறாரு அப்படிங்கிறதுலயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த அரசியலை பார்க்க வேண்டி இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மன் அர்ஜுனும் சரி, அவர் எம்எல்ஏவாக தான் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். பட் அவருக்கு ஆதரவாக செங்கோட்டையனும் இவரும் போயிருக்காங்க, வேலுமணியும் போயிருக்காங்க அப்படின்னா கட்சியில இருக்கிறவங்க விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அதுவும் கொங்கு மண்டலத்துல அதிமுகவை சிறப்பாக வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் அதை கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அம்மன் அர்ஜுனோட வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறையோட சோதனையில சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செய்யப்பட்டது அப்படிங்கிறாரு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.